ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாரோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சிவராம் கூட பிரச்சனைப்பட்ட அந்த பொண்ணுக்கு நைட்டோட நைட்டாக பணம் கொடுத்து எப்படியாச்சும் உண்மையை சொல்லணுங்கிற மாதிரி பணம் கொடுக்குறாங்க. இதை மறைஞ்சு நின்று மாயாவும் சீனுவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ எப்படியாச்சும் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க. மாயாவோட அப்பா வண்டியிலேருந்து பணம் கொடுக்குறதால நம்ம மாயா சீனுவால் கண்டுபிடிக்கவே முடியலை. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு மேலே 50,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன மாயா, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு முகத்தை நம்மளால் பார்க்க முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சீனு ஃபீல் பண்ணுறாங்க. ஆமா சீனு, இப்போ என்னடா பண்ணுறது, சரி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மாயாவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. மாயாவோட அப்பா மாயா அவங்க எல்லாருமே ஒன்று கூடி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு ரகுராம் ஒரு முன்னாடி தலை குனிச்சு நிற்க போறான். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேம்மா, குடும்பமே கதறி அழ போகுது. எப்படியெல்லாம் ஒரு சித்தி நம்மள அசிங்கப்படுத்தினா அந்த ரகுராமுக்காக இப்போ என்ன நடக்கும்னு பாரு அப்படின்னு நம்ம மாயாவோட அப்பாவும் மாயா இல்லை நம்ம சாரோட அப்பாவும் சாரும் ரொம்ப மோசமாக பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்துக்கு போகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவராம்ட ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆறுதல் படுத்துறாங்க. எல்லாருமே கிளம்பி நேராக பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா சிவராம பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. இங்கே பாருமா, நீ சொல்றது எல்லாமே சத்தியம் தானே அப்படின்னு கேட்டதும், இங்கே பாருங்கய்யா, நான் எதுக்கு பொய் சொல்லணும், இங்கே பாருங்க, கர்ப்ப விஷயத்துல எந்த பொண்ணாச்சும் பொய் சொல்லுவாளா, நான் சொல்ற அத்தனையும் சத்தியம் அப்படின்னு சொன்னதும் உடனே பஞ்சாயத்து தலைவர்கள்லாம், இங்கே பாருங்க ரகுராமையா, நீங்க தான் இந்த ஊருக்கே நியாயமும் நல்ல தீர்ப்பு சொல்லக்கூடியவர். ஸோ நீங்க உங்க சொந்தத்துக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க, நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அது எங்களுக்கும் சம்மதம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஆமா, எப்படியோ ரகுராமையா சொந்த பந்தம் இதுல பார்க்க மாட்டாரு, அவரு நியாயமா தீர்ப்பு சொல்வாருன்னு நாங்க நம்புறோங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவராம் கூட பிரச்சனை பண்ண அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள எப்படியாச்சும் ஊருக்கு அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம மாயாவும் சீனுவும் கிளம்பி இருக்காங்க. அவங்க 2 பேரும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல இல்லை. இந்த பக்கம் அந்த பொண்ணு நல்லபடியா சாட்சி சொல்லதால ரகுராமுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, இந்த சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது சிவராம் தப்பு பண்ணது உறுதியாகுது. அதனால இப்படி ஒரு தப்பு பண்ணா ஒரு ஆம்பளைக்கு என்ன தண்டனை கொடுப்போமோ அதே தண்டனை தான் கொடுக்க போறோம். உயர்ந்தபட்ச தண்டனையா முடிவழிச்சு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பேரதிர்ச்சியாராங்க. பாத்தியா, இப்போ ரகுராமனை மலை போல நம்பி இருந்தீங்க, எப்படி ஆப்பு வச்சாருன்னு பாத்தியாங்கிற மாதிரி நம்ம சாரோட அப்பா அம்மா ஏற்றி விடுறாங்க நம்ம சிவராமோட வைஃபை. இந்த பக்கம் அவங்க நான் விட மாட்டேன், இந்த குடும்பத்தை பழி வாங்காம நான் விட மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவராமுக்கு சரியா மொட்டை அடிக்கலான்னு போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சீனு மாயா 2 பேருமே மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும், என்ன ஆச்சு மாயா, இப்ப ஏன் தேவையில்லாம நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சிவராம் சித்தப்பா எந்த தப்புமே பண்ணல, அவர் தப்பு பண்ணலைங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதும், என்னமா இது, இப்படி தப்பு பண்ண பொண்ணை ஆதாரம் சாட்சி சொல்லிட்டா, இதை விட நல்ல சாட்சி எங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்டதும், இதை விட மிகப்பெரிய சாட்சி எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட உண்மையான ஹஸ்பண்ட் வண்டியில இருந்து வராங்க. இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க. இவன் எப்படா வந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. யாரு இவரா? ஆமா, இவர் தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். சோ இவர் வந்ததும் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் இங்க பாரு, இவரு உன்கிட்ட தப்பா நடத்துன்னு சொன்னீங்க, இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொன்னியாடி அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க அது இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, உண்மையிலேயே உன்கிட்ட தப்பா நடந்தானா சொல்லுடி, நீ மட்டும் உண்மையை சொல்லலாம், அவளே உன்னை இங்கே நான் வெட்டி கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடினா அடிக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, அவர் எந்த தப்பு பண்ண இல்லை, அவரு உத்தமங்க, நான் தான் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம அவர் மேல பழி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பேரதிர்ச்சியாராங்க. சொல்ல போனா சாரோட அப்பா அம்மா அதிர்ச்சி நின்றுட்டு